அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் திருமணம் அப்படி முடிக்கும் பொழுது நம்மளுடைய பிறப்பு கால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது முக்கியமாக எழும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அட்சய லக்னாதிபதியோ இல்லை 7ஆம் லக்னாதிபதியோ இந்த 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது என்னங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்னோம்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும். எப்படி நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, என்னுடைய வருமானம் என்னென்னு தெரியுமா, நான் அவ்வளோ இதை விட்டு கொடுத்துட்டு உன்னைய கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படி நடக்கும்பொழுது திருமணத்தில் பார்த்தா இந்த சடங்குகள்னு சொல்லுவாங்க, சம்பிரதாயங்கள்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை சீர்சன தீம்பாங்க, வரதட்சணம்பாங்க. இந்த விஷயத்தில் என்னுடைய மூத்த மருமகளுக்கெல்லாம் அவங்க இவ்வளோ நகை போட்டாங்க, பண்ட பாத்திரங்கள் இவ்வளோ போட்டாங்க, கல்யாணத்தன்னைக்கு அந்த உணவு பதார்த்த முறைகள் இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு ஒன்று குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு உறுப்பினர் சொல்லிவிடுவாங்க. அப்படி ஜாதகருடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க சொல்லிடுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா பூதாகாரமாக பிரச்சனையாக உருமாறும். அப்படின்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கும் பொழுது கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். அது ஜாதகர் அப்படிங்கிறவங்களும் அவருடைய மனைவி அப்படிங்கிறவங்களும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது புரியணும். இப்போ 8ஆம் வீடு அப்படிங்கிறது என்னென்னா 7க்கு 2ஆம் வீடு. அப்போனா நம்ம பையனுக்கு ஒரு பெண் பார்க்குறோம் அப்படின்னா பெண்ணின் குடும்பம் நம்மளோட வசதியானவங்களாக இருக்கலாம், நிறையா படித்த குடும்பமாக இருக்கலாம், சரிங்களா. அப்போனா அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிற நம்மளை தரம் தாழ்த்தது போல் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா இலகுவாக 2 குடும்பம் சந்திச்சிருக்கிற நேரத்தில் 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் பேசுகின்ற பேச்சின் காரணமாக குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். அப்படின்னா இந்த அட்சய லக்னத்துக்கு 2லும் அட்சய லக்னத்திற்கு 8லும் அட்சய லக்னாதிபதியோ அட்சய நட்சத்திர புள்ளியோ 7ஆம் அதிபதியோ இருந்தாங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனையாலேயே கணவன் மனைவி அப்படிங்கிறவுடைய ஒற்றுமைத்தன்மை பாதிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கத்தரிக்கோள் போல் செயல்படணும் கணவன் மனைவிங்கிறவங்க, சரிங்களா. மற்றவர்கள் நம்மக்கிட்ட பிரச்சனை வர அளவுக்கு அடுத்தவங்களை வெட்டி விட்டுக்கிட்டே போனால் சரியாக போயிடும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.